திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்டதான பரலோகத்தை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிறான். அவன் பார்க்கிற பொழுது ஒரு காட்சி அவனுக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கிறவர் எப்படி தெரிகிறார்? பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதுமராகமும் சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் ஒன்று இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் பார்க்கிற காட்சி இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2வது வசனத்தை வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானே, அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்திலே ஒரு சிங்காசனம் பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். வேதம் முதல் சொல்லுகிற காரியம், ஆதியிலே தேவன் வானத்தை என்ன பண்ணினாராம்? சிருஷ்டித்தார். ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, in the beginning God created the heavens. வானங்களை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானங்களை சிருஷ்டித்தார். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒன்றை மட்டும் நம்ம பார்ப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதருடைய பாரம்பரியத்தை பேசுகிற புத்தகம் என்னது? தோரா. சிஸ்டர், பாரம்பரியத்தை பேசுகிற புத்தகம் வெரி குட். தல்மூது ஆச்சுங்களா? தல்மூத் பாருங்க. அவருடைய காரியத்தின்படி 7 வானம் இருக்கிறது. முதலாவது வானம், அவனோட 7 வானம். 7வது வானத்திலே வடதிசையிலே தேவனுடைய ஆராதனை கூடம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வானங்களை சிருஷ்டித்தார். ஏசாயா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 66:1. வானம் எனக்கு சிங்காசனம். அப்படி என்றால் ஆதியிலே தேவன் சிங்காசனங்களை படைத்தார் அல்லது உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சிங்காசனங்களை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு சிங்காசனங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார், உண்டாக்கினார். தேவன் தூதர்களை ஒளியினாலே படைத்தார். மனிதனை தேவன் மண்ணினாலே படைத்தார். மண்ணினாலே படைக்கப்பட்ட மனிதனை ஒளியினாலே படைக்கப்பட்ட தூதன் மனிதனை கொண்டு போய் அந்த சிங்காசனத்திலே உட்கார வைக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, they are the servant spirit. இவர்கள் பணிவிடையின் ஆவிகளாய் இருக்கிறார். பாருங்கள், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். தேவன் நம்மை பாதுகாக்க தூதர்களை என்ன பண்ணினாராம்?
படைத்தார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான சம்பவம் கத்தோலிக்க வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நான் அதை பற்றி ஒரு நாளிலே கர்த்தருக்கு சித்தமான பேசுகிறேன். அந்த மனிதன் தோபித்து, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தோபியா, ரைட்டா தான். அல்லது தோபித்து, அந்த மனிதனோடு கூட காபிரியல் தூதன் பேசிட்டு போனதாக கத்தோலிக்க வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல ஒரு காரியம் முடிந்தால் ஒரு நாளிலே சொல்லுகிறேன். அப்போ எதற்கு சொல்லுகிறேன்? தேவன் உன்னை பாதுகாக்க உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆமென். நீ போகிற பாதையிலே உனக்கு என்ன பண்ணுகிறார்? தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார். ஆமென். சொல்லுங்களா பார்க்கலாம். அப்போ நமக்கு பாதுகாவலா யார் வரா? யார் வரா? தூதர்கள் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்களை உண்டாக்கினார். அதற்கு பிறகு தேவன் வானங்களை சிருஷ்டிக்கிறார், மனிதனை சிருஷ்டிக்கிறார். பாருங்கள், இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் மனிதனை சிருஷ்டிக்கிற பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்தார். மனிதன் ஜீவ ஆத்துமா ஆனான். ஆமென். மிருகங்களுக்கு தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணல? கொடுக்கல. மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணினார்? கொடுத்தார். ஆகினால்தான் நீதிமொழிகளில் சொல்லுகிறது, மனிதனுக்கு ஆவி கர்த்தர் தந்த எனது தீபம், இந்த தீபத்தை அணைக்கிறவனுக்கு சாபம். யாராய் இருந்தாலும் சரி, பாவியோ பரிசுத்தவானோ, பாவியோ நீதிமானோ, தற்கொலை செய்கிறவன் பரலோகம் போக முடியாது. இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக என்ன செய்யறாங்க? ஒரு சிலர் தற்கொலை பண்ணிட்டா பிரச்சனை. தற்கொலை பண்ணிட்டா அப்பதான் பிரச்சனையே என்ன ஆகுது? ஆகுது. பாருங்க, தற்கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. தேவன் அதை மன்னிக்கிறது இல்லை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க அநேக முறை நாம் சொல்றோம், என்ன சொல்றோம்? செத்தா செத்தா செத்தா. ஏன் இத்தனை கஷ்டம்? நீ எதற்கு விரோதமாய் பேசுகிறாய் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் பேசுகிறேன். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இந்த செத்தா போனா, செத்தா போனவள என்னது, செத்து போனா பரவாயில்லை என்கிற வார்த்தைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது, இருதயத்திலே நினைக்க கூடாது. அந்த வார்த்தை வரும் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தம் என்று நீ சொல்ல வேண்டும். ஆமென். மண்டை வெடிக்குது, தலை வெடிக்குது சொல்லக்கூடாது. சரி, இருக்கட்டும். கர்த்தர் மனிதனை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டும். இது தூதர்களுடைய கூட்டத்தில் இருந்த ஒருவனுக்கு பிடிக்கவில்லை. நம்முடைய வேதத்தில் காபிரியல் தூதன், அடுத்தது மிகாவேல் தூதன், 2 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேத பாடத்தில் கொடுத்திருக்கிறேன். கத்தோலிக்க வேதத்தில் 7 தூதர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். வேணும்னால் வாங்கிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் ஒருவன் தான் யாரு? யாரு? யாருக்கு? லூசிபர். லூசிபர் என்கிறது அவனுடைய பெயர் அல்ல, பெயர் அல்ல, அவனுடைய சுபாவம் அல்லது அவனுடைய அழைப்பு. அவனுடைய அழைப்பு என்னவென்றால், அவன் பிரகாசிக்க வேண்டியது அவனுடைய அழைப்பு, வெளிச்சம். தூதர்கள் ஒருத்த வேலையை இன்னொருத்தன் செய்கிறதில்லை, செய்யவும் மாட்டாங்க.
பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் ஜெபம் பண்ணுகிறான். நீ வேண்டிக் கொண்ட போது என்ன புறப்பட்டது? பதில் வந்துருச்சு. ஆனால் நீ இருக்கிற தேசத்துல அதற்கு மேல இருக்கிறதான வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் பாருங்க என்ன பண்ணுச்சு? என்னை தடுத்துருச்சு. ஆகையினாலே காபிரியேல் என்ன செய்கிறான்? அவர்களோடு யுத்தம் பண்ண மிகாவேல் இடத்துல போய் சொல்லுகிறான். அப்ப பாருங்க, மிகாவேல் அவர்களோடு வந்து என்ன பண்ணுகிறான்? யுத்தம் பண்ணுகிறான். அப்ப யுத்தம் பண்ணுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. யார் அவங்க? மிகாவேல். அதனாலதான் கத்தோலிக்கர், சும்மா கத்தோலிக்கர்னு சொல்லிட்டு கோவிச்சுக்காதீங்க, கத்தோலிக்கர் வீட்டு வாசல்ல என்ன வச்சிருப்பாங்க? ஒரு மிகாவேல் படத்தை இதற்காகத்தான் வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இது நான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல் ஏறுவேன். லூசிபர் வெளிச்சத்தை உடையவன், அவனை கர்த்தர் கீழே தள்ளினார். இப்ப அந்த இடம் எப்படி இருக்கிறது? வெளிச்சத்தை உடையவன் இடம் காலியாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு பூமிக்கு வந்த பொழுது யோவான் சுவிசேஷம் 1:9 நான் மெய்யான ஒளியாக இருக்கிறேன். இயேசு மத்திய சுவிசேஷம் 5 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சமாக நம்மை கொண்டு போய் அந்த இடத்துல என்ன பண்ண வேணும்? வைக்க வேண்டும். இது பிடிக்காதனாலதான் கர்த்தர் அவனை தள்ளினார். ஏசாயா புஸ்தகம் 14:15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளப்பட்டார். பாருங்க, இதுதான் காரியம். இப்பொழுது நான் வசனத்துக்கு வருகிறோம். வானம் திறந்தது, ஒரு வானவில் இருந்தது. அந்த வானவில்லுக்கு மத்தியிலே என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? ஒரு சிங்காசனம் இருக்கிறது, வானவில் இருக்கிறது. பாருங்கள், இந்த வானவில்லை வேதத்திலே முதல் முறையாக நோவாவோடு கூட பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மனிதனோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அடையாளம் என்னவா இருக்கிறது? வானவில்லா இருக்கிறது. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறதா? மரகதம் போல இருக்கிறது. பாருங்க, மரகதம் நீங்களும் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. யாரும் பார்த்துருக்கீங்களா? யாரும் பார்த்ததில்லை. சொல்றதுதான் கேள்வி. மரகதம் பச்சையா இருக்கும். மரகதம் சொல்லுங்க, பச்சையா இருக்கும். மரகதம் ராஜாக்கள் தங்களுடைய மோதிரத்திலே போட்டுக் கொள்வார்கள். இன்னைக்கு மோதிரம் போடுறதுக்கு முன்னால ஜோசிகார்ட்ட போய் என்ன கல் வைக்கிறது, என்ன கலர்ல சொல்லுங்க, என்ன கலர்ல வைக்கிறது. நம்ம சபையிலிருந்து போன ஒரு சகோதரி போயிட்டு மோதிரம் போட்டு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அங்கே போய் கேட்டோம். ஜோசிகார்ட்ட கேட்ட போது, இந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த சிவப்பு கல்லுக்கும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் என்னங்க அது ஒத்து வராதுமா, அந்த மோதிரத்தை வித்துருங்க, எடுத்துருங்க, அப்பதான் உங்க குடும்பத்தில் சமாதானம் வரணும். தம்பி விட்டு போய் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு பாருங்க, எப்படியோ போகுது. மோதிரம், இந்த மரகதம் சிவப்பாக இருக்கும். மோதிரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க? போட்டுக்கிறாங்க. மரகதம் என்றால் செழிப்பு, பிராஸ்பர். மரகதம் என்றால் அது சமாதானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வானவில் உடன்படிக்கை செழிப்பானது, ரெண்டது சமாதானமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனிதரோடு செய்த உடன்படிக்கையிலே
7 உடன்படிக்கையை நம்ம ஐயா ஒரு நாள் பேசினார், சொன்னாங்க ஐயா. 3 உடன்படிக்கைகள் முக்கியமான உடன்படிக்கை. 1 மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது புதிய உடன்படிக்கையும் என்னுடைய இரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் இயேசுவுக்கு சமீபமாய் வந்திருக்கிறோம். தூரமாய் இருந்த நம்மை இயேசுவின் இரத்தம் கழுவி இயேசுவின் கிட்ட அவருக்கு சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. ஆமென். 2வது உடன்படிக்கை நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இது இயேசுவோடு கூட மரணம், இயேசுவோடு கூட அடக்கம், இயேசுவோடு கூட உயிர்த்தெழுதல். ஆமென். நம்மை ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சாயலிலே இணைக்கப்படுகிறான். ஆமென். சொல்லுங்களா? நாம் மரித்தால் தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை வேதம் மரணம் என்று சொல்லவில்லை, நித்திரை என்று சொல்லுகிறது. இயேசு வருகிற பொழுது முதலாவது கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள், அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்கள், அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். இந்த 2வது உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை இயேசுவோடு கூட இணைக்கிறது. 2ஆம் உடன்படிக்கை உயிர்த்தெழுந்த சாயலை நமக்கு கொடுக்கிறது. 3வது உடன்படிக்கை எசேக்கியேல் 34:25. சரி, சமாதான உடன்படிக்கை. 3ஆம் உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் என்ன பண்ணுகிறார்? சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளோ ஐஸ்வர்யமோ நமக்கு சமாதானத்தை என்ன பண்ண முடியாது? தர முடியாது. பாருங்க, உலகத்துல முதலாம் உலக போர் வந்தது. 1 கோடி பேருக்கு மேல இறந்தாங்க. என்னைக்கு வந்தது? எந்த வருஷம் வந்தது? சரி. உலகம் யோசித்தது, ஒரு சமாதானத்தை உலகத்திலே நிலைநாட்ட உலகம் என்ன செய்தது? லீக் ஆஃப் நேஷன், ஐக்கிய நாட்டு ஸ்தாபனம் என்று சொல்லி ஆரம்பித்தது. ஆனால் அவர்களாலே சமாதானத்தை உண்டு பண்ண முடியல. ஆகையினால 2ஆம் உலக போர் வந்தது. மறுபடியும் யோசிக்கிறார்கள், எப்படி உண்டாக்குவது? அப்ப யோசித்ததுதான் இப்ப இருக்கிற ஐக்கிய நாட்டு ஸ்தாபனம், யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் யுஎன்ஓ. நம்ம தமிழகத்தில் இருந்து முன்னாள் முதல்வர் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஐக்கிய நாட்டு ஸ்தாபனத்தில் பேசும்படி. அண்ணாதுரை அவர் அங்க போனார். You know, I know you know more than you know. ஒரு வார்த்தை தான் பேசினார். You know, I know, you know. If there is a problem between the two nations,
நேஷன் ப்ராப்ளம் will disappear. ரெண்டு சின்ன நாடுகளுக்கு இடையில பிரச்சனை வந்தா பிரச்சனை தீரும். If there is a problem between a big nation and a small nation will disappear. பெரிய நாட்டுக்கும் சின்ன நாட்டுக்கு இடையில சண்டை வந்தா சின்ன நாடு முடிஞ்சு போயிடும். If there is a problem between a two big nation, will disappear. என்ன பண்ண முடியாது? முடியாது. சமாதானத்தை நிலைநாட்ட ஒருவராலும் முடியாது. அதாங்க இருக்கட்டும். இந்த மரகதம் சமாதானத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதலாவது அவருடைய வாயிலிருந்து சீஷரை பார்த்து வந்த வசனம், உங்களுக்கு சமாதானம். இயேசு பிறந்தபோது சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை தருகிறவன் இயேசு கிறிஸ்து. சரி, நான் மறுபடியும் வசனத்துக்கு வருகிறேன். இந்த பகுதியில முதல் காரியம் வானவில், இரண்டாவது காரியம் சிங்காசனம், மூன்றாவது காரியம் உடன்படிக்கை, நாலாவது காரியம் மரகதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மரகதம் முத்திரை மோதிரம் என்று சொன்னேன். இந்த முத்திரை மோதிரத்தை தேவன் யாருக்கு போடுகிறார்? யார் அணிந்து கொள்ள தகுதியுள்ளவர்கள்? கர்த்தர் இந்த முத்திரை மோதிரத்தை யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சரீர பிரகமாய் நமக்கு முன்னால வந்து ஒரு பெட்டியில முத்திரை மோதிரம் நிறைய கொண்டாந்து இருக்கிறேன். வேணுங்கிறவங்கள லைன்ல நில்லுன்னா யார் யாரெல்லாம் நிற்பான்னு சொல்லுங்களேன். கையை மட்டும் தூக்குங்கள பார்க்கலாம். ஒருத்தருக்குமே வேண்டாமா சொல்லுங்க, வைக்கப்படாம. ஏங்க முத்திரை மோதிரம் நான் கொடுக்கல. என்ன சிஸ்டர் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? அதை வாங்குவதற்கு யாருக்கு தகுதி பாருங்க. முதல் நபர் ஆகாய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய புஸ்தகம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆமென். முதல் முத்திரை மோதிரத்துக்கு தகுதி உள்ளவன் யாரு? செருபாபேல். ஆளுக்கு எல்லாரும் பேரை சொல்லுங்கள பார்க்கலாம். செருபாபேல். ஆளு முத்திரை மோதிரத்துக்கு தகுதி உள்ளவன் செருபாபேல். அல்லேலூயா. இவன் ஒரு யூதன். இவன் பாபிலோனிலே இருக்கிறான். பாருங்கள், இந்த செருபாபேல் என்றால் என்னங்க? பாபிலோனின் தளிர், பாபிலோனின் பிறந்தவன். பாபிலோன் என்றால் குழப்பம். இவன் எங்க பிறந்தான்? எங்க? குழப்பத்திலேயே பிறந்தான். இவன் பிறப்பே எப்படி இருக்கிறது? குழப்பத்திலே இருக்கிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு என்னங்க பண்றது? என்னுடைய சூழ்நிலை, நான் இருக்கிற இடம் அப்படி இருக்குது. அதனால என்னால கர்த்தருக்கு பிரியமா? ஏக ஒரு வேசியின் மகன், தாய் வேசி, பையன் சொல்றான், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது. அந்த மிஸ்பாவில் போய் என்ன பண்ண வேணும்? ஜெபம் பண்ண வேண்டும். யாரப்பா உனக்கு இந்த தாகத்தை ஊட்டுனது? பாருங்க, இன்னைக்கு கூட பார்த்தோம் மோசேயின் குடும்பத்தை பத்தி சொன்னாங்க. பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை ஊட்டுகிறோம்? இருக்கட்டும். இந்த செருபாபேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் முத்திரை மோதிரத்துக்கு தகுதியுள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை சொல்ல முடியும். அந்த வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி. சாரி, இந்த வசனத்துல ஆரம்பம் சேனைகளின் கர்த்தர், முடிவும் பாருங்க. கர்த்தர் யாரு? சேனைகளின்
கர்த்தர். ஆமென். அப்படின்னா அவருக்கு ஒரு சேனை இருக்கிறது. நான் நினைச்சா 12 லேகியோனுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அப்படின்னா கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்றால் அவர் என்ன செய்கிறவர்? எல்லாருக்கும் யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நாம் யுத்தத்தை செய்கிறவர்கள் அல்ல. உனக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் வருகிற பொழுது தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யார்? யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். ஏசாயா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியா அந்த நிருபத்தை வாங்கி கர்த்தருடைய ஆலயத்திலே போய் அதை விரித்தான். அதை என்ன பண்ணுகிறான்? விரிக்கிறான் என்றால் என்ன? இவ்வளவு நேரம் இந்த புத்தகம் எப்படி இருந்தது? இந்த கடிதம் மூடி இருந்தது. இப்பொழுது இந்த கடிதம் தேவனுக்கு முன்பாக விரிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த கடிதத்தை வாசிக்க வேண்டிய நபர் ஒருவர் தான். அல்லேலூயா. அவர் யாரு? அவர் இயேசு கிறிஸ்து. அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளுக்காக நீயே இடுப்புல துணியை கட்டிட்டு போய் சண்டை என்ன பண்ணக்கூடாது. நான் போய் 4 கேள்வி கேட்டா சரியா போயிடும். இல்ல, நீ என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணக்கூடாது? நீ பேசக்கூடாது. நீ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே சொன்னான். ஆமென். உன்னுடைய தேவைகளை கர்த்தரிடத்துல சொல்லு. உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல சொல்லு. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்காக சாமுவேல் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணினாராம்? அவங்களுக்காக என்ன பண்ணாரு? யுத்தம். ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம் சேனைகளின் கர்த்தர். இரண்டாவது சேனைகளின் கர்த்தர் ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்ப கர்த்தர் யாரு? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் எப்படி இருக்கிறேன்? நான் பரிசுத்தர் ஆகையினாலே நீங்களும் என்ன பண்ணுங்க? அப்போ செருபாபேல் 2 சுபாவம். ஒன்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இரண்டாவது கர்த்தர் பரிசுத்தர். கர்த்தர் யாரு? அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் இருக்கிறபடினாலே உன்னுடைய காரியங்களை பாருங்கள். பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே. அப்படின்னு என்னங்க? அவர் மேலே வச்சுட்டா நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? சரி சிஸ்டர், நமக்கு என்ன இல்லை? அப்போ இன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்கள் கவலை அற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். அப்படின்னு என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு வந்து என் மேல என்ன பண்ணிருக்க? நீ ஏன் சுமக்கிற? எனக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கெல்லாம் வந்தா நீங்க உசுரோடவே இருக்க மாட்டீங்கப்பா. நானும் காட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நானும் காட்டி இது தாங்கிட்டு இருக்கிறேன். இல்ல, நீ என்ன இயேசுவா? உன் பிரச்சனை என்ன பண்ணு? உன் பிரச்சனைய எதுவா இருந்தாலும் அவரோட ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம்
21 வசனம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய். சரி, இங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரியும், என்னை பார்க்குறீங்களா? இந்த ஸ்திரீ சூனேமியா, பிள்ளை மரித்து போனது. இனிமேல் இந்த மரித்து போன பிள்ளைய குணமாக்க, உயிராக்க எந்த மனுஷனாலும் முடியாது. இது ஒரு பிரச்சனை. இவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது, இதற்கு ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாது என்கிற ஒரு பிரச்சனை. என்ன செய்தா, இந்த செத்து போன பிள்ளைய மேல் வீட்டில் கொண்டு போய் எலிசா படுக்கிற கட்டல்ல போட்டா. இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் இல்லை, போட்டுட்டான். அங்க போய் சொல்றா, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதுல இங்கே 30வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அவன் கையாசி போய் நீ செய்ய பாப்பீனா முடியாது, நீயே வரும்னு சொன்னா. அவன் 30வது வசனம், அவன் எழுந்து இல்லைங்க, 30வது வசனம், அவன் என்ன பண்ணானா, அவள் பின்னே போனான். எலிசா தீர்க்கதரிசி. எலிசா யாரு? தீர்க்கதரிசி. எந்திரிச்சா. ஏங்க, ஒரு குடும்பத்துக்கு பெரியவங்க, ஒரு சமுதாயத்துக்கு பெரியவங்க முன்னால போவாங்க, பின்னால மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பின்னால சொல்லுங்கப்பா, பின்னால போவாங்க. தலைவருக்கு முன்னால எவனாவது போவானா? போக மாட்டான். அவன் கதை பேர். தலைவருக்கு பின்னாலதான். இப்ப எலிசா பெரிய தீர்க்கதரிசி. அவரு யாருக்கு பின்னால போறாரு? அவன் எழுந்து அவளுக்கு பின்னால போகிறான். எலிசா சூனேமியாளுக்கு பின்னாலே போகவில்லை. ஒத்துக்கொள்றீங்களா? எலிசா எங்க போல? அவன் எழுந்து அவளுக்கு பின்னால போனான் இருக்கா, அவளுக்கு பின்னாலே போகல. அவ இருதயத்தில் ஒன்று இருக்கிறது. இந்த மனுஷன் கை வச்சு ஜபிச்சா முடியாத பிரச்சனையும், செத்து போன பிரச்சனையும் உயிரோடு எழும்பும் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்துக்கு பின்னாலே போகிறான். எல்லாம் இப்படி ஆட்டலாமா? எலிசா எதற்கு பின்னாலே போகிறான்? எதற்கு பின்னாலே? விசுவாசத்துக்கு பின்னாலே போகிறான். ஏன்? அவள் என்ன செய்தான்? தன்னுடைய பிரச்சனையை தேவ சமூகத்தில் வைத்து விட்டான். இது எலிசா ஜெபிக்கிற ஜெபார, எலிசா தியானிக்கிற தியானார, எலிசா இளைப்பாறுகிற இளைப்பாறுதலின் அறை. இது தேவ சமூகம் நிறைந்த இடம். அங்கே கொண்டு தம் பிரச்சனை என்ன பண்ணிட்டா? நீங்க உங்க பிரச்சனைய என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அந்த பிரச்சனைய எலிசா உயிரோடு இருக்கலாம். இன்னும் கூட ஒருதான் சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் அவள் மேல் உமது கையை வையும். சரி, இங்க பாருங்க. தலைவன், இவனை பத்தி மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லுகிறது, இவன் ஜெப ஆலய தலைவன். ஜெப கூட பேசுங்க பார்க்கலாம். ஜெப ஆலய தலைவன் அப்படின்னு என்ன? ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு தலைவன். இவன் வீட்டுல என்ன ஆகி போச்சு? இவன் இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான்.
அப்பொழுது சிலர் வர்றாங்க. வியாதியாய் இருந்தபோது இயேசுவை கூட்டிட்டு போகலாங்கிறதுக்காக இயேசுவினிடத்துல வந்தான். இயேசுவினிடத்துல வந்த உடனே பிள்ளை நாய் போயிச்சாங்க, வீட்டுல செத்துருச்சு. அப்ப சிலர் வந்து இவனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? நான் என் கற்பனையை சொல்றேன். இயேசு இருக்கும்போது எப்படி சொல்றது? ஐயா ஒரு நிமிஷம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? உள்ள செத்துருச்சு. இனி அவரை கூப்பிட்டு பிரயோஜனம் உள்ள செத்துருச்சா? சரி. இயேசு கேட்டிருப்பாரு, என்னப்பா பிரச்சனை? ஆண்டவரே, என் மகள் இறந்துட்டான். ஆகிலும் நீர் வந்து அவ்வளவுதாங்க. பாருங்க, அங்க அந்த வசனம், இயேசு எழுந்து அவன் பின்னே போனான். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னே போகிறாங்க. திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின்னே போறாங்க. அந்த இயேசு யாருக்கு பின்னால போறாரு? தேவாலய தலைவனுக்கு பின்னாலே. அவனுக்கு பின்னாலே இல்ல. அவன் சொன்னானே வார்த்தை, என்ன வார்த்தை? ஆகிலும் என் பிள்ளை செத்துருச்சு, ஆகிலும் நீ வந்து கைய வையும், அப்பொழுது அவள் என்னவா? என் பிரச்சனை என்னாகும்? தீரும். ஆமென். இன்னைக்கு உங்க பிரச்சனைய தேவ சமூகத்துல வைங்க. அடுத்தவங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க, என்ன பண்ணாதீங்க, சொல்லாத. அவர் உங்களை விசாரிக்கிறவர். இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 9:37. அந்நாட்களில் அவர் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தார். சரி, இங்க பாருங்க. தோற்கால் என்ன ஆயிட்டா? தோற்கால் நம்ம பாஷையில சொல்லுங்களேன். தோற்கால் செத்தே போயிட்டான். இனி இந்த வயசான பாட்டியை எழுப்ப யாருனாலையும் பாருங்க. இவளுக்கு நல்லா குளிப்பாட்டி எங்க வச்சாங்களா? எங்க? கீழே வைப்பாங்களா? எல்லாரும் வந்து பார்க்கட்டும்னு மேலே கொண்டு வைப்பாங்களா? கீழே வைப்பாங்களா மேலே வைப்பாங்களா? கீழே. ஆனா இவங்க எங்க வச்சிருக்கிறாங்க? விதவையிலெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்க வச்சிருக்கிறாங்க? மேல் வீட்டுல வச்சிருக்கிறாங்க. இது எலிசா ஜபிக்கிற ஜபார மேல் வீடு. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 120 பேர் ஜபித்தாரு மேலறை. பரிசுத்த ஆவியானவர் வந்தது ஒரு மேலறை. இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டது ஒரு மேலறை. ஆமென். அப்ப அந்த மேலறையில கொண்டு போய் என்ன பண்ணா? வச்சுட்டான். பேதுருக்கு செய்தி போகுது. என்ன போகுது? தொற்கால் என்ன ஆயிட்டா? இப்ப பேதுரு ஸ்கூட்டி எடுத்துட்டு வர்றாரு. ஸ்கூட்டில வர்ற. சரி, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை இல்லைங்க, நான் சும்மா சொல்றேன். 15ஆம் அதிகாரத்தை சீலா சிஸ்டர் வாசிக்க சொல்லிடுவோம். அப்புறம் தெசலோனிக்கர் புஸ்தகத்துக்கு 1 வாசிக்க சொல்லுவோம். அப்புறம் மீனா ஒரு பாட்டு பாட சொல்லிடுவோம். அடக்கம் பண்றதுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால நானும் மோசஸும் ஆஸ்பத்திரியில் போய் நேருக்கு ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் அவங்களுக்கு அடக்கத்துக்கு நாங்கள் உதவி செய்வோம். முரட்டாண்டியில் பவுல் சுப்பிரமணியன் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அவர் பெட்டி சேர்க்கிறவர். நாளடைவில் இது எப்படி போயிடுச்சுன்னா, இவங்க குழி பறிக்கிறவங்களும் போயிடுச்சு. என்னன்னு, நாங்க ஜபத்துக்கு போனா கூட எப்படா சாவான்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க வந்திருக்கிறான். அவரு பொட்டி ரெடி பண்ணுவாரு, இவரு குழி ரெடி பண்ணுவாரு. என்ன பாருங்க. இதெல்லாம் சரி இருக்கட்டும். பேதுரு என்ன நினைச்சாரோ தெரியல. விதவைகளெல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க? ஐயா, நாங்கள் நம்ம அடக்கத்துக்கு கூப்பிடல. எதுக்கு கூப்பிட்டோம் தெரியுமா? மேலே பாடி இருக்கு, அதை எழுப்பி கொடுத்துட்டு
இப்படின்னு அங்கேயே தெரிஞ்சுதான் ரீட்டா சிஸ்டர் அனுப்பி ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்க. இவர்களுடைய விசுவாசம் என்ன? விசுவாசம் என்ன? பேதுரு வருவார், அவர் ஜெபம் பண்ணுவார், செத்து போன பிரச்சனை உயிரோடு எழும். ஆமென். நான் எதற்கு சொல்கிறேன்? இவங்க எல்லாம் மேல் வீட்டிலே நடந்த சம்பவம். மேல் வீடு என்கிறது ஜபார, மேல் வீடு என்கிறது எலிசாவினுடைய ஜபார, தியானாரு, கர்த்தரோடு பேசினாரு. மேல் வீடு என்கிறது அப்போஸ்தலர் புத்தகத்துல ஜப வீடு, மேல் வீடு என்கிறது பரிசுத்த ஆவியில இறங்கின இடம். அந்த ஜபத்துல நீ வைப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் எந்த பிரச்சனையும் உனக்கு தீர்த்து வைப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம், செருபாபேல் என்ன செய்தானா? முத்திரை மோதிரத்துக்கு தகுதியுள்ளவன். சேனைகளின் கர்த்தர். இரண்டாவது காரியம் பரிசுத்தம். இரண்டு காரியம். இரண்டாவது நபர் யோசேப்பு. ஆதியாகமம் 41:42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு. யோசேப்பு முத்திரை மோதிரம் யாருக்கு போடப்பட்டது? யோசேப்புக்கு. சகோதரராலே பகைக்கப்பட்டவன், அநியாயமாய் சிறை தண்டனையை அனுபவித்தவன், தேசத்திலே அடிமையாய் இருந்தவன். இன்றைக்கு அவன் கையில் என்ன போட்டுட்டு இருக்கிறான்? முத்திரை மோதிரத்தை போட்டு இருக்கிறான். இவனிடத்துல இருக்கிற ஒரு ரெண்டு சுபாவம். ஒன்று, பாவத்திற்கு விலகி ஓடினவன். பாவத்திற்கு அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிட்டான்? இந்த இடம் இனிமேல் எனக்கு ஏற்ற இடம் இல்ல, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தகுந்த இடம் பாருங்க. அந்த இடத்தை விட்டு ஓடுகிறான். என்ன பண்றதுங்க? எங்க ஊர்ல இப்படித்தான் இருக்குதுங்க. எங்க ஊர்ல பாருங்க, நீங்க எல்லா ஊர்ல இருந்து பாண்டிச்சேரி வரான். எதுக்கு வரான்? அப்பா அம்மா தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தருமே இல்லை. எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், இருக்கலாம். யோசேப்பை கேள்வி கேட்க ஆள் இல்லை. இலவசமாய் வருகிறது. என்ன வருது? இலவசமாய் என்ன வருது? பாவம் வருகிறது. காசு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? தேவன் என்ன பார்க்கிறார்? பாவத்துக்கு என்ன பண்ணினான்? விலகி ஓடினான். ஸ்தோத்திரம். இரண்டாவது சுபாவம் ஆதியாகமம் 40:15. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். நான் பாருங்க, ரெண்டு பேர் கேட்கிறான், ஏப்பா நீ எகிப்தியன் அல்ல, எங்க எப்படி வந்த, எங்க வந்த, கடைசியில் வந்து இங்கே ஐயா மாட்டிட்ட. அதான் பெரிய கதை. அதான் அது என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க? பெரிய சொல்லுங்களேன். நம்மளா என்ன பண்ணியிருப்போம்? சின்னதை என்ன பண்ணியிருப்போம்? ஊதி என்ன பண்ணியிருப்போம்? பிரச்சனைய சின்ன பிரச்சனையும் பெருசா என்ன பண்றது? இது பயங்கரங்க. பாருங்க, சம்பந்தம் இல்லை இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு காரியம் தூங்குறவங்களுக்காக சொல்றேன். அப்போஸ்தலர் புத்தகம் 27 அல்லது 28. 28 தாங்க. 28 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி. எல்லாம் தூக்கம் வந்த மாதிரி இருந்தா கேளுங்க. பவுல் சில விறகுகளை அள்ளி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. என்ன புறப்பட்டது? விரியன் பாம்பு. பயங்கரமான விஷம், பயங்கரமான. அடுத்த வசனம், பாபு சாரி பாபு பார்க்கணும். சரிங்க, அடிக்கடி பாபு பாபு. சரி, ஒரு விரியன் பாம்பு
கையை என்ன பண்ணிருச்சா? கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அதை என்னங்கிறாங்க? விஷப்பூச்சி விஷ பூச்சி பூச்சிங்கிறான். விஷ பூச்சி. அவன் அந்த பூச்சியை தீயிலே அவன் அந்த பூச்சியை இங்க ஒரு பூச்சி போகுதுன்னு வைங்க. பூச்சி பூச்சி போனா மீன் என்ன செய்வேன்? அந்த பையன் போய் என்ன பண்ண எதை விரியன் பாம்ப விஷப்பூச்சியா இறக்கிட்டான். விஷத்தை இறக்கிட்டான். விஷப்பூச்சியில இருந்து விஷத்தை இறக்கிட்டான். ஒண்ணும் இல்லை. இப்போ அது என்னது? பவுலுக்கு முன்னால பூச்சி. அது என்னாச்சு? உங்க சாதாரண பூச்சி உங்க மேல உட்கார்ந்து கடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்காக ஆஸ்பத்திரி போவீங்களா? நம்ம என்ன செய்யறோம்? பூச்சி கடிச்சா விஷப்பூச்சிங்கிறோம். விஷப்பூச்சியை விரியங்கிறோம். சாதாரண பிரச்சனை இல்லைங்க. ஒரு தேனி கொட்டுனா 2 தேளுக்கு சமம். ஒரு தேளு கடிச்சா பிரச்சனைய பெருசு பண்ணுங்க அப்படின்னா ஒண்ணுமே. இது பாருங்க, தாவீது கோலியாத்தை பார்த்தான். கோலியாத்தை என்னை விட பெரியவன் இல்லை, என் தேவனுக்கு முன்பா இவன் யாரு? ஒண்ணு இல்லை. நான் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாய் இவன் யாரு? ஒண்ணு இல்லை. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஒரு காரியத்தை அனுபவத்தை சொல்லுகிறேன். வசந்த கேட்ட எனக்கு தெரியல. பிரச்சனையை நீங்கள் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இந்த மலையை பார்த்து பேசு. மலையை பார்த்து பேசுங்க. மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாரே தவிர மலையை பத்தி பேசுங்கன்னு என்ன பண்ணல. அப்படின்னு என்ன? உன் பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனையை பேசாத. பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால கடந்து பிரச்சனையை பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நாம் செய்கிற தவறு இதுதான். இந்த பிரச்சனை இயேசுவின் நாமத்தால் என்னை விட்டு என்ன பண்ணட்டும், போட்டும், சரி இருக்கட்டும். இப்பொழுது யோசேப்புக்கு வரும். யோசேப்பு முதல் காரியம் பாவத்துக்கு, 2வது காரியம் அவன் கேட்கிறான். என்ன சொல்றான்? இல்ல என்ன சொல்றான்? வாசிங்க. நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன். இந்த இடத்துல யோசேப்பு பொய் பேசுறானா? இல்ல. யோசேப்பு உண்மை பேசுகிறானா? என்னங்க பொய் பேசுறான் இல்லைன்னு சொன்னீங்க. அப்புறம் சகோதரர் வித்துட்டாங்க, அதனால நான் இங்க வந்தேன். இங்க வந்த இடத்துல அங்க ஒருத்தன் வீட்டுல வேலை செஞ்ச அந்த லேடி, சரி அந்த 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 அம்மா சேர்த்துக்கோ, என்னை தப்பா சொல்லி என்ன பண்ணிருச்சு? சொன்னால் அது பொய்யா உண்மையா? உண்மைதான். ஆனா நான் களவாய் வந்தேன். உண்மையை சொல்லுகிறான். யாரையும் குற்றப்படுத்தவில்லை. யாரும் என்ன பண்ணல? யோசேப்பின் கையில் என்ன பண்ணுங்க? மோதிரத்தை அவன் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுகிறான்? போட்டான். 2வது மோதிரம். நான் 3வது மோதிரத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். எஸ்தர் 3:10. அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய ஆமாம். இந்த ஆகாகியன் யாரு? அதான் யாரு? ஆகாகியன் யாரு? சாமுவேல் ஆகாகியனுடைய தலையை வெட்டி போட்டான், துண்டிச்சு போட்டான். பாருங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக பின்னாக வந்த பலவீனர் எல்லாம், நீ பலவீனப்படுகிற பொழுது உன்னை வெட்டி வீழ்த்த வருகிறவன் தான் இந்த ஆகாகியன். எப்போ வருமா? நீ எப்போ சோர்ந்து போயிருக்கிறியோ அப்பொழுது அவன் வர்றான். பாருங்க, இன்றைக்கு தேவ ஜனத்துக்கு விரோதமாய்
இந்த ஆகான் எழுதி இருக்கிறான். ராஜாவுக்கு காசை கொடுத்து என்ன பண்ணிட்டான்? 5வது வசனத்தில் இருக்கிறது, இவனை வணங்கவில்லை என்பதற்காக அவனுக்கு மூர்க்கம் வந்துருச்சு. பாருங்க, மூர்க்கம் என்கிற கோபம். இந்த கோபம் யாருக்கு வருகிறதோ அது கொலை வெறியாக மாறுகிறது. காயின் கொலை செய்தான். சேவானை கொலை செய்கிற பொழுது மூர்க்க வெறி கொண்டு அவன் என்ன பண்ணாங்களா? மற்றவர்களை கொலை செய்கிற ஒரு பாவம். நாம் எத்தனை பேர் கொலை செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க? யாராவது கொலை பண்ணி இருக்கிறீங்களா? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு விரோதமா நீ கோபிச்சிருக்கிற? எத்தனை பேர்? யாருக்கு பகைவர், பகை என்று சொல்லக்கூடிய நபர் இல்லாம யாருமே இங்க இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்கிறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் பிடிக்காது. பாருங்க, இந்த சுபாவம் தான் ஆகானுடைய சுபாவம். பாருங்க, அவன் முத்தர் தகுதி இல்லாமல் போட்டவன், அவன் செத்து போனான். ஸ்தோத்திரம். நான் இந்த 3 பேரோட நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த வாரம் முடிந்தால் கேரு, அதுக்கடுத்து 4 பேர் இருக்கிறாங்க, பார்க்கலாம். முதல் முத்திரை மோதிரம் செருபாபேலுக்கு போட்டது. அவன் சேனைகளின் கர்த்தர், யுத்தம் செய்கிறவர், யுத்தம் அவருடையது. 2வது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். 2வது யோசேப்பின் கையிலே போடப்பட்டது. யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான். யோசேப்பு மற்றவர்களை குற்றப்படுத்தாதவன், அவன் கையிலே போடப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கரத்தில் ஒரு நாளிலே கர்த்தர் அந்த முத்திரை மோதிரத்தை போடுவார். நம்முடைய சுபாவம் செருபாபேல் யோசேப்பாக இருக்கட்டும். எல்லாரும்